Hello friends, welcome to Ocean Mat. இந்த வீடியோவில் நம்ம பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம் பிபிடி தியரம் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டேட்மெண்ட்: இஃப் எ லைன் இஸ் drawn parallel to one side of a triangle, அதாவது ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு சைடுக்கு பேரலாக, இந்த எக்ஸாம்பிளில் பிசிக்கு பேரலாக நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன், இன்டர்செக்டிங் த அதர் டூ சைடு அட் டிஸ்டிங் பாயிண்ட். இந்த எக்ஸாம்பிளில் அந்த டிஸ்டிங் பாயிண்ட் தான் பாயிண்ட் டி அண்ட் இ. இதுதான் டிஇ தான் அந்த ட்ரான் லைன். Then the other two sides are divided in the same ratio, that is AD by DB. ஸோ இந்த சைடோடைய ரேஷியோவும் AE by EC இந்த சைடோடைய ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான் பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம். given so ABC is a triangle, as per the statement DE is parallel to BC. ஸோ நான் என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா sides are proportional ப்ரூவ் பண்ணோம், that is AD by DB equal to AE by EC. ஸோ இதுக்கு நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறேன். இஎன் பர்பெண்டிகுலர் டு ஏடி, இன்ற பாயிண்ட்லேருந்து ஏடிக்கு பர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரி டிஎம் பர்பெண்டிகுலர் டு ஏஇ, ஜாயின் பிஇ அண்ட் சிடி. நான் பிடிஇ இஸ் எ அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ பிடிஇன்றது ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதே மாதிரி டிஇசி அப்படின்றது இன்னொரு அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ நம்ம ப்ரூஃப் பார்க்கலாம். இந்த ப்ரூஃபுக்கு பேசிக்காக நம்மளுக்கு என்ன நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள். ஸோ ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆஃப் பேஸ் இன்டூ ஹைட் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஆல்டிடியூட் ஆல்வேஸ் லைஸ் அவுட் சைட் த ட்ரையாங்கிள். ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோன்னா அதோடைய ஆல்டிடியூட் அந்த ட்ரையாங்கிளுக்கு வெளியே தான் வரும். இப்போ ப்ரூஃப் பார்ப்போம். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏடிஇ, ஸோ மேலே இருக்கிற ஏடிஇ ட்ரையாங்கிளில் இஃப் ஏடி இஸ் பேஸ், ஏடியை நான் பேஸாக எடுத்தேன் அப்படின்னா என்னுடைய ஆல்டிடியூட் வில் பி altitude is En. Therefore, area of triangle ADE is equal to half into base வந்து AD into height வந்து En. இதை 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் ட்ரையாங்கிள் BDE எடுத்துக்கிறேன். தட் இஸ் BDE இந்த ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளில் இஃப் BD is base, BD நான் பேஸாக எடுத்தேன்னா then altitude is, அதாவது height is En. ஸோ En வந்து எனக்கு ஹைட்டாக வரும். ஸோ தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிடிஜி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு பேஸ் பிடி இன்ட்டு ஹைட் En. ஸோ இது ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றதுனால இதோடைய ஹைட் வந்து அவுட் சைட் த ட்ரையாங்கிள். வர்டெக்ஸாக வச்சுட்டு நான் ட்ரா பண்ணும்போது எனக்கு En தான் ஆல்டிடியூடாக வரும். இதை என்னுடைய செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கிறேன். From 1 and 2, area of triangle ADE divided by area of triangle BDE is equal to, ஸோ இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு half into AD into EN divided by half into BD into EN வரும். So from this half get cancelled, EN gets cancelled. எனக்கு லாஸ்ட்டாக AD by BDன்னு வரும். So this is my equation 1. Now again I take triangle ADE. This time I take AE as the base. If AE is base, then DM is my altitude. DM தான் altitude இருக்கும். Therefore, area of triangle ADE is equal to
half into base AE into height dm. This is my 3. Next I take triangle DEC. In triangle DEC, if EC is base, இது ஒரு obtuse angle triangle அப்படின்றதுனால EC நான் base எடுத்தா DM is my altitude. Then altitude is DM. Therefore, area of triangle DEC is equal to half into base EC into height DM. இது என்னுடைய 4. From 3 and 4, area of triangle ADE divided by area of triangle DEC is equal to half into AE into DM divided by half into EC into half in the half cancel ஆயிடும், DM cancel ஆயிடும். I will get AE by EC. This is my 2. Now look at the triangle. First நான் triangle ADE எடுத்தேன். Then I took triangle DEC. So இந்த ரெண்டு triangleக்கு first ratio பண்ணோம். Next I took the triangle, same triangle ADE. Then I took the triangle DEC. If you see the triangle ADE, both are same. So ரெண்டு triangle ஓட area same தான் இருக்கும். Now if you take the triangle DEB and triangle DEC. So இது ரெண்டுமே triangle with the same base between the same parallel line. ஒரே parallel lineல ஒரே பேஸை வச்சுட்டு ரெண்டு triangle வரைஞ்சோன்னா it area will be always equal. Therefore, the area of the triangle BDE is same as the area of triangle DEC. You know, triangle DEC and triangle BDE have same base between same parallel lines. Therefore, their areas are equal. This implies area of triangle ADE divided by area of triangle BDE is equal to area of triangle ADE divided by area of triangle DEC. From 1 and 2, so அந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா AD by BD is equal to AE by EC. That is AD by DB is equal to AE by EC. Therefore, their sides are proportional. Hence proved. இந்த தியரம் புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா புரியிற வரையும் திருப்பி பாருங்கள். எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி அகாடமிக் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் சம்மந்தப்பட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.